சதுப்பு நிலத்தை மீட்டு பராமரிக்க தமிழக அரசுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சதுப்பு நிலத்தை மாற்றிய வருவாய்த்துறையின் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அது மட்டுமின்றி சதுப்பு நிலத்தை மீட்டு பராமரிக்க தமிழக அரசுக்கு ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சதுப்பு நிலத்தை மீட்டு பராமரிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விவரம் என்ன? சென்னை காரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் கால்வாயை ஒட்டியுள்ள 38 ஏக்கர் சதுப்பு நிலத்தை பிரித்து 8 ஏக்கரை இந்திய புள்ளியியல் நிறுவனத்திற்கு வழங்கி தமிழக அரசின் வருவாய்த்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்து சதுப்பு நிலமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று ஐஜி சேகர் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது சதுப்பு நிலத்தை கட்டுமான பணிகளுக்காக புள்ளியியல் நிறுவனத்துக்கு ஒதுக்கியது தவறு என்று கூறி அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்திய புள்ளியியல் நிறுவனத்திற்கு மாற்று இடத்தை ஒதுக்கும்படி தமிழக அரசு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு அந்த மீட்கப்பட்ட நிலத்தை முறையாக பராமரிக்க வேண்டும், சதுப்பு நிலமாகவே பராமரிக்க வேண்டும், சதுப்பு நிலத்தில் வேறு ஆக்கிரமிப்புகள் இல்லாத வகையில் பார்த்து கொண்டு ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்காத வகையிலும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். சதுப்பு நிலத்தின் முக்கியத்துவம் என்ன? சதுப்பு நிலத்தோட முக்கியத்துவம் என்று பார்க்கும்போது ஒரு பல்லியர் இனப்பெருக்கத்துக்கு முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கிறது. சதுப்பு நிலம் இருக்கும் இடத்துல ஒரு நிலத்தடி நீராதாரம் ஒரு குன்றாத வளமாக இருந்து கொண்டே இருக்கும். வெளியில் இருந்து நீர் எவ்வளவு வந்தாலும் அதை தக்க வைத்துக் கொண்டு உள்ளிழுத்துக் கொண்டு ஒரு தன்மையுடைய சதுப்பு நிலத்துல பல்லுயிர் இனப்பெருக்கமும் அதிக அளவில் இருக்கும். எனவே பல்லுயிர் பெருக்கத்திற்கு முக்கிய ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் பழைய நிலையை மீட்டெடுக்க வேண்டும், கட்டுமானங்களை உருவாக்கி அதை அழிக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இந்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி தேவை என்றாலும் கூட இது போன்ற இயற்கை சூழலை எந்த விதத்திலையும் நம்ம மறுதளிக்க முடியாது, அதை விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால இந்த ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி முகேஷ்.